ஜனநாயகம் படம் சென்சார் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். ஜனநாயகன் அந்த படத்தோட சென்சார் வழக்கில் இன்று காலை 10:30 மணி அளவில் நீதிபதி ஆஷா தீர்ப்புகள் வழங்குறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இதுல உயர்நீதிமன்றம் 3 விதமான உத்தரவுகளை பிறப்பிக்க வாய்ப்பு இருப்பதாக பல்வேறு அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜனநாயகன் படம் குறித்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதாவது விஜய் நடிப்பு அப்படின்னாலே பெரும்பாலும் தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகள் நிரம்பி காணப்படும். அதுவும் தங்களோட ஆஸ்தான நடிகராக வழங்கக்கூடிய அவருக்கு வரவேற்கும் விதமா ஒவ்வொரு தியேட்டர்களையும் கட் அவுட், பாலாபிஷேகம் உள்ளிட்டவைகள் நடைபெற்று உள்ளது சூழ்நிலை வழக்கம். அதுல பாத்தீங்கன்னா ஜனநாயகன் தன்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு அவர் அறிவிச்சிருந்தாரு. இதனை அடுத்து இந்த படம் அவரோட கடைசி படமாக அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுக்கிற ரசிகர்கள் மிக தயாராக இருந்தாங்க. ஏற்கனவே 500 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படத்தை மிகப்பெரிய வட்டி படமா மாற்றணும், அதே மாதிரி வசூல் ரீதியா புதிய சாதனை எல்லாம் படைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பல கணக்கு போட்டாங்க. சென்சார் தொடர்பான விஷயம் பெரிய முன்சிக்கலா கடந்த 3 தினங்களுக்கு முன்னால நின்றது. ஏற்கனவே 9ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில திரையரங்குகள்ல அந்த டிக்கெட்டுகள் எல்லாமே விற்கப்பட்டு வந்தது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக விற்கப்பட்டு வந்த நிலையில 9ஆம் தேதி ரிலீஸ் ஆனது தள்ளி போடப்பட்டது. பாத்தீங்கன்னா சென்சார் போர்டுல முறையானபடி கொடுக்கல அப்படிங்கிறதால அதை கடந்த 18ஆம் தேதி என்ன பண்ணாங்க, சென்சார் போர்டிற்கு தட்கன் முறையில இந்த பட தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒரு விண்ணப்பம் செஞ்சிருந்தது. படத்தை உடனடியாக பார்த்துட்டு சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. படத்தை பார்த்து அந்த சென்ட்ரல் அந்த போர்டு குழுவினர் என்ன சொன்னாங்கன்னா 27 திருத்தங்களை செய்ய சொன்னாங்க. அவற்றை சரி செய்து மீண்டும் படத்தை சமர்ப்பிக்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா வாய்மொழி உத்தரவா யூஏ சான்றிதழ் வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய பட்ஜெட் அப்படிங்கிறதுனால இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு. ஆனாலும் ஜனவரி 5 வரை எந்த பதிலும் வராத சூழ்நிலையில நீதிமன்றத்தை நாடும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே எங்களுக்கு தாரேன்னு சொன்ன சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்ல நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, தாரேன்னு சொன்னதுக்காக அவசரமா கொடுக்க முடியாது, பல்வேறு திருத்தங்கள் இருக்கு, அதனால இப்போதைக்கு நாங்க தர முடியாது, எங்களுக்கு 4 வார அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நேற்று முன்தினம் இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி ஆஷா என்ன சொன்னாங்கன்னா, நேற்று தீர்ப்பு வழங்கணும்னு சொன்ன நிலையில இன்று காலை 10:30 மணி அளவில் தீர்ப்பு வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில இந்த இதுல சென்ட்ரல் போர்டு, அதாவது நம்ம அந்த சென்சார் போர்டு சர்டிபிகேட்ல என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு சென்சார் வழங்கணும்னு யாரும் உத்தரவிட முடியாது, எங்கள் தரப்புல 20 நாட்கள் கால அவகாசம் இருக்குது, எப்போது வேண்டுமானாலும் படத்தை பார்த்துட்டு எங்களால் சான்றிதழ் வழங்க முடியும், மேலும் ஜனநாயகன் படத்தை பார்ப்பதற்கு புதிதாக ஒரு குழு அமைக்க போறோம் அப்படின்னு தெரிவித்ததோடு இல்லாம இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இன்னைக்கு உத்தரவிடுறதா சொல்லியிருந்தாங்க. இதுல இந்த சூழல்ல வேறு வழி இல்லாம படத்தை ஒத்தி வைப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது நேற்று அந்த நிறுவனம் அறிவித்திருந்தது. இன்று காலை 10:30 மணி அளவில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டிய நிலையில இந்த தீர்ப்புல அந்த தீர்ப்புல திருப்தி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வேறொரு அமர்வுல பட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல முறையீடு செய்ய உள்ள வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதமான தீர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சிபிஎஃப்சி போன்ற மத்திய அரசு அமைப்பிற்கு எதிராக உத்தரவிட முடியாது அப்படின்னு சொல்லி கூறி வழக்கை தள்ளுபடி பண்ணலாம். குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ள படத்தை பார்த்துட்டு சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கலாம். அது 2வது. 3வது, நீதிபதி தலையிட்டு நான் படத்தை பார்க்கிறேன், அதன் பிறகு தீர்ப்பு வழங்குகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மிகப்பெரிய அளவுல பட்ஜெட், அதே 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில ஏறத்தாழ 1 வருடத்திற்கு பிறகு அந்த படமானது தற்போது வெளிவரணும். அதாவது இன்னைக்கு காலைல 9 மணி அளவில் வெளிவந்திருக்கணும். வராத ஒரு சூழ்நிலையில இந்த படமானது இந்த ரிலீஸ் செய்யப்படுமா அல்லது இந்த மாதிரி தீர்ப்புகள் வழங்கப்படுமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா அப்படிங்கிறது 10:40 மணி அளவுல தெரிய வரும். சிந்து, நன்றி சிவகுமார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.